அனைவரும் ஆனந்தமாய் வாழ்க, அனைத்து காரியங்களிலும் வெற்றி பெற்று வாழ்க. தமிழ்நாடு திருமண சட்டப்படி அந்த திருமண சட்டத்தில் என்ன சொல்றாங்கன்னா, எளிமையா சொல்றேன் உங்களுக்கு. ஒரு பெண் ஒரு ஆண் திருமணம் செய்ய வேண்டும் அப்படின்னா, ஆணுக்கு வயது 21, பெண்ணுக்கு வயது 18 உலகத்துக்கே தெரியும். ஆனால் நிறைய பேர் நினைக்கிறாங்கன்னா, சினிமாவில் வர மாதிரி தமிழ் சினிமா காட்சிகளில் வருவது போல் சார்பதிவு அலுவலகத்தில் அவங்க திருமணம் செஞ்சுக்கலாம். விரும்பினா ஒருத்தவங்களை காதலிச்சா நேரடியாக சார்பதிவு அலுவலகத்தில் திருமணம் செஞ்சுக்கலாம், மாலை மாற்றிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் அப்படி அல்ல. நீங்கள் சார்பதிவு அலுவலகத்துக்கு வரும் பொழுது உங்களுடைய ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, மற்ற ஆவணங்கள், கல்லூரி சான்று, இது எல்லாமே நீங்கள் கொண்டாடணும். கல்லூரி படிக்கலை, நான் 10ஆம் வகுப்பு வரைக்கும் படிச்சிருக்கேன், இல்லை 8ஆம் வகுப்பு வரைக்கும் படிச்சிருக்கேன், அதற்கான டிசி இதெல்லாம் கொண்டாடணும். இது இல்லாமல் முக்கியமாக பெண்ணோட அம்மா அப்பா, பையனோட அம்மா அப்பா சாட்சிக்கு கையெழுத்து போடணும். இது போல் விவரங்கள் தெரியாமல் எவ்வளவோ பேர் ரொம்ப எளிமையாக சார் எனக்கு ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணி வைங்க, நான் இந்த பொண்ணை கூட்டிகிட்டு வந்துட்டேன் அப்படின்னு எண்ணற்ற தொலைபேசி மூலமாக பேசுகிறது மட்டும் இல்லாமல் நேர்லேயே கேட்குறாங்க. சட்டத்திட்டங்களை சினிமாவை பார்த்து ஏமாறாதீங்க. நேரில் நடக்கக்கூடிய விஷயங்கள் வேறு, சினிமா வேறு, வாழ்க்கை வேறு, சினிமா வேறு. அனைவரும் ஆனந்தமாய் வாழ்க, அனைத்து காரியங்களிலும் வெற்றி பெற்று வாழ்க. அடுத்த விவரத்தை அடுத்த வீடியோவில் நல்ல விஷயமா திருமண சம்பந்தப்பட்ட விஷயங்களை நான் கண்டிப்பாக உங்களுக்கு தெரிவிக்கிறேன்.